நம்மள எத்தனை பேருக்கு மனத்தி கணேசன் அப்படின்ற ஒரு ஆள தெரியும். ஏசியன் கேம்ஸ்ல இந்தியாவுக்காக கபடி போட்டியில கலந்துக்கிட்டு கடைசியில வின் பண்ணி, இந்தியாவுல விளையாட்டுத் துறையில யாரெல்லாம் ரொம்ப திறமையா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு அர்ஜுனா விருதுன்னு குடுப்பாங்க. ஸோ அந்த விருதும் இவருக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரோட கதைய தான் இந்த படத்துல உண்மை கதையா எடுத்து வச்சிருக்காங்க. சாதாரணமா ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் இந்தியாவுக்காக விளையாடுறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியலாம். ஆனா தென் மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு வேற்றுமையான அரசியலால ஒரு அடிமட்டத்துல இருந்து ஒரு பையன் மேல வரணும்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத சொன்னா கூட அந்த அளவுக்கு புரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பையனா தான் இந்த படத்தோட ஹீரோ கிட்டான் இருக்காரு. கிட்டான பொறுத்தவரைக்கும் கபடி மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம். எப்படியாச்சும் கபடி போட்டியில கலந்துக்கிட்டு, நானும் பெருசா வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கு. ஆனா, அவங்க வீட்ல வறுமையும் கூட. ஸோ அதனால சாப்பாடும் அந்த அளவுக்கு இருக்காது. கபடி போட்டிக்கு தேவை முக்கியமானது வலிமை தான். ஸோ உடம்புல முறுக்கேத்த பள்ளிக்கூடத்துல கூட இருக்கிற மாணவர்களோட டிஃபன் பாக்ஸ புடுங்கிலாம் அவர் சாப்பிடுவாரு. அப்படி சாப்பிடும்போது பிடி வாத்தியார் பாத்துறாரு. இவம்ல நீ எல்லா டிஃபன் பாக்ஸும் புடுங்கி தின்னுட்டு இருக்க, அதுவும் பிரேயர் கூட வராம அப்படின்னு பயங்கரமா சண்டை போறாரு. போய் உங்க அம்மாவ கூட்டிட்டு வா அப்படின்னு வேற சொல்றாரு. ஆனா கிட்டானுக்கு பிடி வாத்தியார் பேச்சை கேட்காம அந்த கிரவுண்ட சுத்தி 20 ரவுண்ட் ஓடுறாரு. யார்ரா அந்த பையன் நம்ம பேச்ச கூட கேட்காம 20 ரவுண்ட் ஓடுறானே அப்படின்னு பிடி வாத்தியார் ஆச்சரியமா பார்க்குறாரு. அப்பதான் கிட்டான நிறுத்தி உனக்கு என்னதான் ஆச்சு? 20 ரவுண்ட் நிக்காம ஓடிட்டே இருக்க. உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்கும்போது, சார் எனக்கு கபடி விளையாடணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு கபடினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வாத்தியார் கிட்ட விஷயத்த சொல்றாரு. பிடி வாத்தியாரும் நீ எதுக்கும் கவலைப்படாத. கபடி தானே நீ போய் விளையாடு உன்னை யார் தடுப்பா அப்படின்னு கேட்கும்போது தான் என்ன சார் கபடின்னு அசால்ட்டா சொல்றீங்க. எங்க ஊர் டீம்ல என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. எங்க ஊரோட டீமோட கேப்டனுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு சின்ன வாக்கியா தகராறு. சோ அதனால என்ன ஒதுக்கி வைப்பாங்க. இதனால எந்த டீம்லயும் என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. நான் எப்படி விளையாடணும் அப்படின்னு கிட்டான்னு சொல்லும்போது, நீ எதுக்கும் கவலைப்படாதல. நம்ம ஸ்கூல் டீம் இருக்கு. நீ ஒரு 5 ரைடு மட்டும் கரெக்ட்டா விளையாடு. நானே உன்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னு கிட்டானும் வாத்தியார் பேச்ச கேட்டுக்கிட்டு 5 ரைடு அவுட் ஆகாம விளையாடுறாரு. வாத்தியார் கிட்டானோட திறமைய பார்த்து, நீ தாம்ல வேணும் அப்படின்னு கிட்டானையும் ஸ்கூல் டீம்ல ஜாயின் பண்ணிடுறாரு. ஆனாலும் இந்த பையனுக்கு கபடியோட பசி அதிகமா இருக்கும் போலயே அப்படின்னு ஹோட்டலுக்கும் சாப்பிட கூப்பிட்டு போறாரு. பிடி வாத்தியாரும் இங்க பாருல நீ என்ன வேணா சாப்பிடு அப்படின்னு கிட்டான சாப்பிட வச்சுட்டு அவரு வெளிய கிளம்பிறாரு. திடீர்னு ஹோட்டலுக்குள்ள 2, 3 பேர் உள்ள புகுந்து சாப்பிட்டு இருக்கிறவங்க பல பேரை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டனுங்க அத பார்த்த உடனே பயங்கர பயம் அங்க இருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்பதான் அந்த இடத்துல சரமாரியான ஒரு கொலை ஒண்ணு நடக்குது. கிட்டானுக்கு ஒரு கொலைய பார்க்கறதுக்கு இதான் முதல் தடவை. அத பார்த்த உடனே அவர் பயந்து கூனி குறுகி போய் நிக்கிறாரு. ஆனா அப்படி ஹோட்டலுக்குள்ள வந்து யாரு வெட்டுறாருன்னு சொல்லி பார்த்தா அவர்தான் பாண்டியன். தென் மாவட்டங்கள என்னதான் எத்தனை சமூகம் இருந்தாலுமே அது 2 பிரிவினரா தான் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு மேல இன்னொன்னு கீழ. சோ இந்த வன்முறை தான் இங்க ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனாலே அந்த வேறுபாட்ட உடைக்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் ட்ரை பண்றாரு. காலங்காலமா இருக்கிற ஒரு வழக்கத்தை நீ யார்ல உடைக்கிற அப்படின்னு லாலு இன்னொரு பக்கம் சண்டை போறாரு. இதனாலே சமூகத்துக்குள்ள இருக்கிற வேறுபாடு இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாமே கிட்டான் புரிஞ்சுக்கிட்டு கபடியில அவர் ஜெயிக்கணும் மாட்டாரா அப்படின்றது தான் அவங்க அப்பாவோட மிகப்பெரிய ஒரு பயமே. ஏன்னா அவங்க அப்பாக்கு என் புள்ள எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா கபடி அப்படின்ற ஒரு சாதாரணமா தான் ஆரம்பிக்கும். ஆனா அது வேற ஒரு பிரச்சனையா மாறி மிகப்பெரிய ஒரு கலவரத்தையே உண்டாக்கும் அப்படின்னு அவங்க அப்பாவும் நினைக்கிறாரு. அவங்க அப்பாவும் ஒரு கபடி பிளேயர் தான். ஆனா சின்ன வயசுல அவர் பார்த்த வன்முறைகள் அடிமட்டத்துல இருக்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் ரொம்பவே திறமையா இருந்தா மேல இருக்கிறவனை என்னெல்லாம் கொடுமைப்படுத்துவான் அப்படின்றத அவர் கண் கூட பார்த்திருக்காரு. சோ இதெல்லாம் என் பையனுக்கு வந்துடக்கூடாது. அவன் கபடிக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு எப்படியாச்சு கிட்டனோட அப்பா பையனை கபடி விளையாடக்கூடாதா அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருக்காரு. ஆனா பிடி வாத்தியாரும் ஹோட்டல்ல நடந்த சம்பவத்துக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவன் ரொம்பவே ஒரு திறமையான ஒரு கபடி பிளேயர். கண்டிப்பா அவன் லைஃபை ஸ்பாயில் பண்ணாதீங்க. எத்தனை நாள் தான் அந்த புழுதி காட்டுக்குள்ளே இருப்பான். அவனும் மேல போகட்டும் அப்படின்னு பிடி வாத்தியார் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. ஆனா அவங்க அப்பாவுக்கு இது ரொம்பவே பிடிக்காத விஷயமா தான் இருக்கு. என்னதான் அப்பாவே எதிர்த்தாலும் கிட்டானோட அக்கா இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீ போய் கபடி விளையாடு எந்த பிரச்சனையும் வராது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இந்த சமூகத்துக்குள்ள இவன் மேல இவன் கீழ அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஏகப்பட்ட பிரிவும் இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே இங்க விளையாட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலா தான் பாக்குறாங்க. இதனாலே அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன பயமா தான் இருக்கு. சோ பையன் நல்லா விளையாடணும் அப்படின்னு அப்பாவும் குலசாமிக்கு கெடா வெட்டுறதுக்காக பக்கத்து ஊருக்கு கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது பஸ்ல ஆட்டை ஏத்திக்கிட்டு எல்லாரும் கும்பலா போகும்போது ஆடும் பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் மேல தெரியாத்தனமா அசிங்கம் பண்ணிருது. உடனே யார் அவன் ஆட்டுக்காரன் ஏன் வேலை வந்து அசிங்கப்படுத்துதா அப்படின்னு சண்டைக்கு வந்துடுறான். சரி உடையா என்னையா அப்ப ஆடுதாயா அப்படின்னு அப்பா சொல்லும்போது என்னது வாயா போயா அப்படின்னு சின்னதா ஆடு அசிங்கம் பண்ணதால ஆன பிரச்சனை அவனும் அப்பா மேல கை வச்சிடறான். உடனே கிட்டானுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. எவன்லாவது ஏன் பண்ண அடிக்கிறது அப்படின்னு அங்கேயே சண்டை பெருசாகுது. இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாட்டி சண்டை போடுறாங்க. இந்த ஆட்டால தானே இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு அவனும் ஆட்டை குத்தி போட்டுறான். சோ அப்பாவாலையும் கிட்டானாலையும் இதை தாங்க முடியல. பிரச்சனை ரொம்ப பெருசா வெடிக்குது. தன்னோட குலதெய்வத்துக்காக வேண்டி விட்டுட்டு இருந்த ஒரு ஆடை இப்படி குத்தி போட்டுட்டாங்களே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே கவலை. இதுக்குதான் உன்னை வெளியே எங்கேயும் அனுப்பாம என் கைக்குள்ளேயே வச்சிருக்கேன். இப்ப பாத்தியா அந்த கபடி அப்படின்னு விளையாட போய் ஏகப்பட்ட பிரச்சனை இழுத்துட்டு வந்துடாத. ஒரு சாதாரணமா ஒரு ஆடு அசிங்கமான ஒரு விஷயத்த எவ்வளவு ஒரு கலவரமா மாத்திட்டானுங்க பாரு. இந்த இடத்துல நம்ம வாழணும்னா நம்ம அனுசரிச்சு தானே போய் ஆகணும் அப்படின்னு அப்பாவும் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நீ கபடியே விளையாடக்கூடாது அப்படின்னு கிட்டாங்கிட்ட சத்தியமும் வாங்கிடுறாரு. சோ இப்படியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த சமூகத்துக்குள்ள இருந்தாலுமே கிட்டான எவ்வளவு முயற்சி பண்றாரு. நான் கண்டிப்பா கபடி விளையாடியே தீருவேன் அப்படின்னு. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தா கிட்டானுக்கு பயமா தான் இருக்கு. பொதுவா அவருக்கு பயம் வந்தா பயங்கரமா ஓடுவாரு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது தான் ரோட்ல மறுபடியும் பிடி வாத்தியார பாக்குறாரு. எதுக்குள்ள நீ மறுபடியும் ஓடிட்டே இருக்குன்னு கேட்கும்போது தான் சார் நேத்து பஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால எங்க ஆட்டையே குத்தி போட்டுட்டேன்
பண்ணிட்டானுங்க. ஒரு சாதாரண பிரச்சனைய அந்த ஊருக்காரங்க பெரிய பிரச்சனையா மாத்துறாங்க அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாமே பிடி வாத்தியார் கிட்ட சொல்லும்போது, ஆப்போசிட்ல வந்து வந்தவன், "நேத்து பஸ்ல சண்டை போட்டான் பாத்தீங்களா? அவனே தான். அவன் நம்ம கிட்ட நான் பார்த்த உடனே, நேத்தான பஸ்ல நீங்கள அடிச்சேன்" அப்படின்னு மறுபடியும் சண்டைக்கு தான் வரான். அந்த பஸ் பிரச்சனையே ஒரு மிகப்பெரிய ஒரு பகையா மாறுது. வாத்தியார் என்ன சொன்னாலுமே அந்த பசங்க கேட்காம கிட்டான அடிக்க தான் வரானுங்க. வாத்தியாரும் அடிச்சிடுறானுங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் கிட்டானுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. எங்க போனாலும் நம்மள அடிச்சிட்டே இருக்கானுங்க. நம்மளும் திருப்பி அடிக்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் அவரும் திருப்பி அடிக்கிறாரு. ஆனா பிடி வாத்தியாருக்கும், "நீ வன்முறைய கையில எடுக்கக்கூடாது. உன்னோட திறமைய நீ கையில எடு. அதுதான் உன்ன மேலும் மேலும் உயர்த்தும்" அப்படின்னு கிட்டானோட அப்பா கிட்டயே போய் பேசுறாரு. "உங்க புள்ளைய நீங்க கபடி விளையாட வைங்க. அப்பனா தான் உன்னோட எதிர்காலமே நல்லா இருக்கும்" அப்படின்னு. அவங்க அப்பாவும் ரொம்ப யோசிக்கிறாரு. "என்ன சார் கபடி கபடின்னு. சொந்த ஊர்ல ஒரு கபடி டீம் இருக்கு. அந்த டீமுக்குள்ளயே அவன சேர்த்துக்க மாட்றானுங்க. வெளியூர்ல போய் எங்க சேர்த்துப்பாங்க" அப்படின்னு அவங்க அப்பாவுக்கும் ஒரே கவலையா இருக்கு. எதுக்காக சொந்த ஊர்ல ஒரு டீம்ல போய் அவன் சேரணும். அவனே ஒரு டீம உருவாக்கணும் அப்படின்னு புது டீம சொந்த ஊர்ல உருவாக்க சொல்றாரு வாத்தியாரு. சரி இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கே அப்படின்னு அப்பாவும் கடைசியா ஒரு வகையில சம்மதிச்சு, சுத்து வட்டாரத்துல நடக்கிற லோக்கல் கபடி மேட்ச்ல கிட்டான்னு ஒரு டீம ரெடி பண்ணி, அவரும் ஒரு அணிக்கு கேப்டனா கபடி விளையாடுறாரு. ஆனா என்னதான் கிட்டான் ஊருக்குள்ள ஒரு டீமே ரெடி பண்ணாலும், ஏற்கனவே இருக்கிற அந்த ஊரோட கபடி டீமோட கேப்டனுக்கும் இது கோவம் வருது. ஏன்னா ஏற்கனவே அந்த கேப்டனுக்கும் கிட்டானோட அப்பாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அவனுக்கு சுத்தமா பிடிக்கல இவன் இன்னொரு டீம உருவாக்குனது அப்படின்னு. ஆனா என்னதான் பிடிக்காம இருந்தாலுமே கிட்டானோட திறமை அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. அவர் புதுசா ஒரு டீம் ரெடி பண்ணி எல்லா மேட்ச்லயும் வின் பண்ணி அந்த ஊர்க்காரங்களே, "பரவாயில்ல இந்த பையன் நல்லா தான் விளையாடுறான். இந்த பையன நம்மளோட டீம்லயும் சேர்த்துப்பான்" அப்படின்னு சொந்த ஊருக்குள்ள எந்த டீம்ல அவங்க சேர்க்க வேணாம்னு சொன்னாங்களோ, அதே டீம் ஆளுங்களே "நீ தான் எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொந்த ஊருக்குள்ள இருக்கிற டீம்ல ஜாயின் பண்றாங்க. சோ கிட்டனோட வளர்ச்சி இங்க தான் ஆரம்பிக்குது. அவரோட திறமை படிப்படியா வளர்ந்து இப்படியே லோக்கல் மேட்ச் அப்படின்னு சொல்லி எல்லா மேட்ச்லயும் அவர் பயங்கரமா கலந்துகிட்டு எல்லா மேட்ச்லயும் அவர் வின் பண்றாரு. ஆனா ஒரு ஊருக்குள்ள ஒருத்தன் திறமையா இருந்தாலுமே எல்லாரோட பார்வையும் அவன் மேல தான் இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் அங்க நடக்குது. ஊருக்குள்ளேயே பெரிய ஆளா இருக்கிற லால் கிட்டனோட மேட்ச பார்த்து, "பரவாயில்ல இந்த பையன் நல்லா விளையாடுறான்" அப்படின்னு சொல்லி அந்த பையன அவரோட டீம்ல ஜாயின் பண்றதுக்காக அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறாரு. ஆனா அவங்க அப்பாவுக்கு இது சின்ன ஒரு பயம் தான். ஏன்னா அந்த சமூகத்துக்குள்ளே 2 பிரிவினரா பிரிஞ்சிருக்காங்க. ஒண்ணு பாண்டியன், இன்னொன்னு லால். பாண்டியன் சைடு தான் அவரோட அப்பா இருக்காரு. இருந்தாலுமே லாலும், "நான் கபடின்னு வந்துட்டா எந்த பிரிவும் பார்க்க மாட்டேன். அவன் ஒரு திறமையான ஒரு பிளேயர். நான் அவனோட திறமைய மட்டும் தான் பார்ப்பேன். அதனால தான் என் டீம்ல சேர்த்து அவன விளையாட வைக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். என் டீம்ல இருக்கிற எவனுமே ஒருத்தனுக்கு ஒருத்தர் தெரிஞ்சவனும் கிடையாது. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. என்னோட வெளி அரசியலையும் இந்த விளையாட்டையும் நான் எப்பவுமே சேர்க்க மாட்டேன்" அப்படின்னு லாலும் உறுதி குடுக்குறாரு. சரி வேற வழியே இல்லாம கிட்டானோட அப்பாவும், "சரி நீ போய் ஜாயின் பண்ணிக்கோ" அப்படின்னு கிட்டானும் லாலோட கிளப்ல ஜாயின் பண்ணி ரொம்பவே நல்லா விளையாடுறாரு. இப்படியே காலங்கள் போக போக எல்லா போட்டிகளிலும் பயங்கரமா வின் பண்றாரு. ஆனா இங்க பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தாலுமே கண்டிப்பா வன்முறையும் இருக்கு. லால கொல்றதுக்காக பாண்டியனோட ஆளுங்க எல்லாமே உள்ள புகுந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடியே லாலோட ஆளுங்க பாண்டியன வழிமறிச்சு பாம் வச்சு அவர கொலை பண்ணயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து அவர் எஸ்கேப்பும் ஆயிருக்காரு. சோ உங்க பகை அப்படின்றது இவர் மேல தான் தப்பு, அவர் மேல தான் தப்பு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாருமே பகைக்காக அவன் இவன கொல்லணும், இவன் அவள கொல்லணும் அப்படின்னு அவங்கவங்க தரப்பு நியாயத்த அங்க எடுத்து வச்சுட்டு தான் இருக்காங்க. சோ இந்த ஒரு பகை தான் மத்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாரோட மக்களையும் பாதிப்பா ஒரு உண்டாக்குது. சோ பாண்டியனோட ஆளுங்க லால கொலை பண்றதுக்காக உள்ள வரும்பொழுது அந்த இடத்துல நம்ம கிட்டானும் பிளேயர்ஸும் இருக்காங்க. பிளேயர்ஸ்க்கு இதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. சோ 2 பிளேயரும் அதுல இறந்தும் போயிடுறாங்க. கிட்டானுக்கு நடக்கிற சம்பவத்த எல்லாமே பார்க்கும்பொழுது ரொம்பவே பயமா இருக்கு. நம்ம எங்க தான் ஓடி போய் ஒளிஞ்சாலும் இந்த வன்முறை நம்மள விடாது போல அப்படின்னு அவர் பயத்தோடயே தான் இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல லால் கிட்டயே போய், "உங்க கிளப்ல நான் விளையாட மாட்டேன். ஏன்னா யாரோ ஒருத்தங்க உங்கள கொலை பண்ண வந்ததுக்கு நான் தான் காரணம்" அப்படின்னு உங்க ஆளுங்க எல்லாமே என்னையே சொல்றாங்க. நான் என்னதான் திறமைசாலியா இருந்தாலுமே என்னையும் மீறி என் சமூகம் என்ன, நான் யாருக்கு ஆதரவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அத மட்டும் தான் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு இதனாலே இந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு கிட்டானும் லாலோட டீம்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. கடைசியா இதுக்கப்புறமே நம்ம லோக்கல் டீம்ல கபடி விளையாடக்கூடாது. இதுக்கப்புறமாச்சு நம்ம ஒரு கிளப்ல ஜாயின் பண்ணி நம்ம தமிழ்நாட்டு டீமுக்காக விளையாடணும் அப்படின்னு தமிழ்நாடு செலக்ஷன்ல அவர் ட்ரை பண்றாரு. ஆனா ஒரு மாவட்டத்துக்குள்ள இவ்ளோ அரசியல் இருக்குன்னா, தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தன மாவட்டம் இருக்கு? எவ்ளோ அரசியல் இருக்கும்? இது எல்லாமே மீறி அவர் வெளிய வரணும்னா அப்படின்னு சொல்லி சாதாரண விஷயமே கிடையாது. ஆனா நாளைக்கு செலக்ஷன்னா இன்னைக்கே வந்து கிட்டா செலக்ட் ஆக முடியாது அப்படின்னு அனௌன்ஸ்மென்ட்டும் பண்ணிடுறாங்க. இங்க ஆரம்பிக்குது விளையாட்டு அரசியல். என்னதான் கிட்டானா செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும், செலக்ஷன்ல அவர் ரொம்பவே அற்புதமா விளையாடுறாரு. சோ என்னதான் ஒரு 4, 5 பேர் கெட்டவங்களும் இருந்தாங்களோ, ஒரு சில நல்லவங்களும் இருப்பாங்க. சோ அந்த செலக்ஷன் கமிட்டில ஒரு நல்லவர் ஒருத்தர் இருந்து, "பரவால்ல அந்த பையன் நல்லா விளையாடுறான். இவன ஏன் செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. இவன தான் முதல்ல செலக்ட் பண்ணணும்" அப்படின்னு அந்த நல்லவர் மூலியமா தமிழ்நாடு டீம்ல கிட்டானும் ஜாயின் பண்றாரு. சோ இதனாலேயே ஒரு வளர்ச்சி இன்னுமே ரொம்பவே அதிகமா இருக்கு. இருந்தாலும் ஊருக்குள்ள ஏகப்பட்ட அரசியலும் வேற நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, என்னதான் கிட்டானோட வாழ்க்கை ரணகணமும் போர்க்களமும் இருந்தாலுமே ஒரு சின்ன காதல் கதையும் இருக்கு. கிட்டா தன்னோட வயசுல பெரிய பொண்ண லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அது வேற யாருமே கிடையாது. அந்த ஊரோட கேப்டனோட தங்கச்சி தான். சோ ஏற்கனவே கேப்டனுக்கும் கிட்டானோட அப்பாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. இதனாலேயே வந்து வயசுல பெரிய பொண்ண இவன் ஏன்டா விரும்புறான் அப்படின்னு இந்த பிரச்சனை வேற புதுசா வேற வெடிக்குது. ஆனா அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணா கிட்டாவ தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்பாளு கேம்ல மட்டும் தான் கவனமா இருக்காரு. காதல் பண்றதுக்கு இப்போதைக்கு நேரம் இல்ல. தமிழ்நாடு நம்ம டீம்ல செலக்ட் ஆனாலும் நம்மளோட எய்ம் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு இந்தியாக்காக விளையாடணும் அப்படின்றது தான் அவரோட குறிக்கோள். ஆனா தமிழ்நாடு டீம்ல ஒரு நல்லவர் மூலியமா செலக்ட் ஆயிடலாம். ஆனா ஒரு இந்தியாக்குள்ள ஏகப்பட்ட மாநிலங்கள் இருக்கு. இதுக்குள்ள எவ்வளவு பெரிய
அரசியல் இருக்கும் அப்படின்னு எவ்வளவுதான் கிட்டான் திறமையா இருந்தாலுமே இந்தியா டீமுக்குள்ள அவரால செலக்ட் ஆக முடியல. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள என்னதான் ஒரு வேறுபாடு இருந்தாலுமே இந்தியாக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு மொழி வேறுபாடு. அவன் தமிழ், இவன் ஹிந்தி, இவன் பஞ்சாப், இவன் கன்னடா அப்படின்னு ஏகப்பட்ட மொழி வேறுபாடு இருக்கு. ஒரு ஹிந்திக்காரன் நான் இல்ல இவனை தான் சேர்த்தாகணும் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறான். சோ இதனால கிட்டனோட வாய்ப்பு இங்க தட்டி கழிக்கப்படுது. சோ எல்லா இடத்துலயும் ஒரு வேற்றுமை, எங்க போனாலும் ஒரு வேற்றுமை இருக்கு. எங்க போனாலும் நம்மள அடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரால தாங்கவே முடியல. மிகப்பெரிய ஒரு மனவேதனையில இருக்காரு. ஒருத்தனோட வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை சூழ்ந்து இருந்தாலும் இந்த சமூகத்துக்குள்ள நடக்கிற ஒரு அரசியல் யாரோட வாழ்க்கைய வேணா மாத்தலாம். அப்படி ஒரு எடுத்துக்காட்டு தான் இங்க நடந்திருக்கு. ஏற்கனவே இந்த ஊருக்குள்ள 2 பிரிவா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த 2 பிரிவுக்கிட்டயுமே ஏகப்பட்ட முன்விரோதமும் இருக்கு. போன டைம் பாண்டியன் லால கொலை பண்ண பார்த்தாரு. ஆனா இந்த டைம் லால் பாண்டியன் எப்படியாச்சும் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்களை செட் பண்ணி ஒரு துரோகத்தின் அடிப்படையில பாண்டியனை கொலை பண்ணிடுறாரு. ஒரு சமூகத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைவரை கொலை பண்ணிட்டா இந்த ஊருக்குள்ள நடக்கிற மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏகப்பட்ட பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு கிட்டானோட அப்பாவுக்கு நல்லா தெரியும். அந்த சமயத்துல கிட்டானும் இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகாம மறுபடியும் வீட்டுக்கே திரும்பி வந்துறாரு. ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட கலவரமா இருக்கு. இந்த டைம்ல நீ ஏன்டா வந்த? இங்க இருக்கிற வயசு பசங்களை கலவரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு கேஸ போட்டு உன்னை உளுத்துக்கி போட்டுருவானுங்க. உன் வாழ்க்கையே நாசமா போயிடும். உடனே இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு அவங்க அப்பாவும் எவ்வளவு கூட்டு பாக்குறாரு. ஆனா கிட்டானும் நான் எங்கேயும் வரதா இல்லப்பா. இது என் ஊரு, என் வீடு, நான் இங்கதான் இருப்பேன். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் என்னால ஓடிட்டே இருக்க முடியும் அப்படின்னு அங்கேயே பிடிவாதமா இருக்காரு. ஆனா என்னதான் ஏகப்பட்ட பேரால் நம்ம ஒதுக்கப்பட்டாலுமே கண்டிப்பா ஒரு நல்லவங்களும் இருப்பாங்க. அது மீண்டும் மீண்டுமே நடக்க வாய்ப்பும் இருக்கு. சோ மறுபடியுமே அந்த நல்ல ஒரு இந்தியா டீமுக்காக கிட்டானா நீங்க கண்டிப்பா சேர்த்தாகணும் அப்படின்னு ஒத்த கால நின்னு பிடிவாதமா கிட்டானா சேர்க்க வச்சிருக்காரு. சோ அந்த ஒரு மனுஷனோட ஒரு நினைப்பு இந்த பையன் புழுதி காட்டுல இருந்து வந்திருக்கான். இவன் மறுபடியும் வீட்டுக்கே போனா இவனால அங்கிருந்து மறுபடியும் வரவும் முடியாது. எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துயரங்கள் இப்படி ஒரு இடத்துல இருந்து வந்த பையனை நம்ம மறுபடியும் வீட்டுக்கே திரும்பி அமைச்சிட்டா கண்டிப்பா அது நமக்கு மட்டும் தோல்வி இல்லை இந்த நாட்டுக்கே தோல்வி அப்படின்னு அந்த நல்லவர் மூலியமா மறுபடியும் போராடி இந்தியா டீமுக்குள்ள கிட்டா ஜாயின் ஆகுறாரு. இந்த விஷயம் கிட்டானுக்கும் உங்க அப்பாவுக்கும் தெரிய வருது. உன் திறமைக்கான பலன் வீண் போகல அப்படின்னு உங்க அப்பாவும் உங்க அக்காவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஏற்கனவே ஊருக்குள்ள பாண்டியனை கொலை பண்ணதால கலவரம் வேற வெடிச்சிட்டு இருக்கு. இந்த சமயத்துல கிட்டானை எப்படி நம்ம அனுப்பி வைக்கிறது அப்படின்னு உங்க அப்பாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. வேற வழியே இல்ல நம்ம வயல்காட்டு வழியா போயிடலாம் அப்படின்னு நைட் டைம்ல அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக 2 பேருமே அங்க இருந்து போறாங்க. ஆனா போற வழியில போலீஸ் கிட்ட மாட்டிடுறாங்க. இப்படி ஒரு கலவரத்துல 2 பேர் தனியா வந்தா யாரா இருந்தாலும் டவுட் வரும். அது போலீஸ்காரங்க சொல்லவே தேவையில்ல. நம்ம கிட்டானோட அப்பா கிட்ட கத்தி வேற இருந்திருக்கு. கண்டிப்பா அந்த கலவரத்துக்கு உனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு கிட்டானையும் உங்க அப்பாவையும் 2 பேருமே பயங்கரமா அடிக்கிறாங்க. போலீஸ்காரங்க தான் அப்பாவும் அடிச்சதால கிட்டானால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அந்த இடத்துல போலீஸ்காரங்களுக்கும் கிட்டானுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல கிட்டானோட அவங்க அப்பா ரொம்பவே அழுது கெஞ்சி கேட்கிறாரு. என்ன விட்டுருங்க, நாங்க ஒன்னும் தப்பான ஆளே கிடையாது. என் பையன் இந்தியா டீமுக்காக கபடியில செலக்ட் ஆயிருக்கான். கண்டிப்பா நான் அவனை அனுப்பிச்சு வைக்கணும். என்னோட பாதுகாப்புக்காக தான் நான் கத்தி எடுத்தேன். மத்தபடி வேற எந்த நோக்கமும் இல்ல அப்படின்னு எல்லார்கிட்டயும் கெஞ்சி கேட்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு அப்பா தான் பையனுக்காக என்ன பண்ணணுமோ அந்த அளவுக்கு அவர் இறங்கி பண்ணி அந்த போலீஸ்காரங்கிட்ட இருந்து கிட்டான பத்திரமா அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வலியும் வேதனையும் இந்த ஊருக்குள்ள அனுபவிச்சிருப்பாரு. ஏன்னா ஒரு விளையாட்டு அப்படின்றத சாதாரணமா பார்க்காம அங்க ஒரு பிரிவினரா பிரிச்சு அங்க ஒரு அரசியல புகுத்தி ஏகப்பட்ட வேறுபாடு மூலியமா அங்க பிரச்சனையும் கலவரம் வேற உண்டாக்கிட்டு இருக்கு. இந்த சமூகத்துக்கு மத்தியில என் புள்ளைங்க வாழ தேவையில்ல, அவனாச்சும் நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு உங்க அப்பா கடைசி நொடி வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாண்டியனை கொலை பண்ணது லாலோட டீம் தான் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த லாலையும் போட்டு தள்ளியாகணும் அப்படின்னு லால் கூட இருக்கிற மூலியமா போலீஸ்காரங்க இன்ஃபர்மேஷனை வாங்கி லாலையும் என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. சோ பாண்டியன் லால் 2 பேருமே துரோகத்தின் அடிப்படையால தான் இறந்தாங்க. இவங்க 2 பேத்துக்குமே எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனையும் இல்ல. இந்த சமூகத்துக்குள்ள வரும்போது இந்த சமூகமே உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்குது. சோ இதனால இங்க ஏகப்பட்ட கலவரங்களும் வெடிக்குது. சோ ஒரு வழியா கிட்டானோ அங்க இருந்து தப்பிச்சு இந்தியா டீமுக்காக விளையாடுறாரு. அது மட்டும் இல்லாம ஏசியன் கேம்ஸ்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரா சைனால மேட்ச் நடக்குது. அங்க போய் அவர் இந்தியாக்காக விளையாடுறாரு. என்னதான் இந்தியாக்குள்ள நடக்கிற ஏகப்பட்ட அரசியல்களை அவரை தாண்டி வந்திருந்தாலுமே அந்த டீமுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த டீமோட கோச் வந்து கிட்டான் ஒரு தமிழனா இருக்கிறத ஒரே காரணத்துக்காக அவனை விளையாட விடாம தடுக்கிறாரு. ஆனா இருந்தாலுமே கேப்டன் அவனை ரொம்பவே புஷ் படுத்தி பரவாயில்ல நீ போய் விளையாடு அப்படின்னு கோச்சையும் எதிர்த்து இந்தியா பாகிஸ்தான் 2 பேருக்கு இடையில நடக்கிற ஒரு கபடி மேட்ச்ல இவங்க 2 பேருமே கலந்துக்கிட்டு இந்தியாக்காக ஜெயிச்சு வின்னும் பண்றாரு. சோ சாதாரண ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் மேல வரணும்னா ஏகப்பட்ட விஷயங்களை தாண்டியும் போராடியும் இது எல்லாத்தையுமே கடந்து வந்தா மட்டும்தான் அவனால ஜெயிக்க முடியும் அப்படின்றத இந்த பைசன் படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதை கேட்கறதுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம். ஆனா உண்மையாலுமே ஒருத்தரோட வாழ்க்கையை தழுவி தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. வனத்தி கணேசன் அப்படின்றவரு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்து வந்து தன்னோட நாட்டுக்காக ஒரு விளையாடி அர்ஜுனா விருதையும் அவர் வின் பண்ணியிருக்காரு. சோ ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்து வந்தாதான் மனுஷன் தன்னோட வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்றது இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. சோ கண்டிப்பா பைசன் படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். பைசன் படத்தோட மூவி ரிவ்யூ எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.